அனைவருக்கும் வணக்கம். கரூரில் 41 பேர் உயிரிழந்த அந்த சம்பவத்திற்கு, அதாவது விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற பின்பு போய் நேரில் கூட சந்திக்கல, அவங்கள பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இல்லைங்க, உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அந்த கரூரில் 41 குடும்பங்கள் உயிரிழந்த அந்த குடும்பத்தை சந்திக்கும் பொழுது ஏதாவது நம்ம ஒன்று பண்ணணும்னு முடிவு செய்த பின்பு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அரசு பணி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆணை எடுத்துக்கொண்டு, அரசு பணியோட ஆணை எடுத்துக்கொண்டு அவர்களை போய் சந்திச்சிருக்காருங்க. சந்தித்த சமயத்தில் நிறைய வேலிடான நிறைய பாயிண்ட்டு, நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. அதாவது அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களிடையும் பாதிக்கப்பட்ட அந்த சம்பவம் நடந்த இடத்துலையுமே இந்த விஷயங்களை பேசுனதற்கு பார்த்தீங்களா பிளாஸ்ட்டுங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜிக்கு எப்படி 10 ரூபா பாட்டில் பாலாஜி அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடி அங்கே எப்படி ஓட விட்டாரோ அதே மாதிரி இப்பையும் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை பற்றி ஓட விட்டு ஒரு பாட்டெலாம் பாடிட்டாரு. இதற்கு உடனே செந்தில் பாலாஜி என்ன பண்ணார்னா ஒரு ட்விட் போட்டிருக்காரு. யார் ஓடினது, யார் ஓடி ஒளிஞ்சது, இது கரூர் மக்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விட் போட்டிருக்காருங்க. இத்தனை நாள் எங்கே இருந்தான்னு தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசி ஒரு 2-3 மணி நேரம் கழித்து இந்த ட்விட் வருதுன்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க நல்லாவே தெரிகிறது. இதில் நடந்த முக்கியமான விஷயங்களை குறித்து இந்த வீடியோவில் முழுசாகவே நம்ம பார்த்துடலாம். இதில் முதல்ல ஒரு விஜய் அவர்கள் வேலிடான பாயிண்ட் எல்லாம் கூறினார் சொன்ன பார்த்தீங்களா, இதை பற்றியும் அவர் நிறைய விஷயங்களை மக்களிடையே பகிர்ந்திருக்காரு. இதை பற்றியும் பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த செந்தில் பாலாஜி எதற்கு திடீர்னு இந்த ட்வீட் போட்டார், அதாவது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல தயாராக இருக்கீங்கன்றது மட்டும் நல்லா தெரியுதுங்க. ஆனால் நியாயமான பதிலாக இருக்கா அப்படின்னா இல்லை. விஜய் அவர்கள் என்ன பண்ணார்னா, நிற்காம ஓடு 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 வரான் பாரு வேட்டைக்காரன் அப்படின்னு சொல்லி சும்மா தும்சம் பண்ணி விட்டாரு. பார்த்தீங்கன்னா அந்த 5000 பேர் மட்டும் இல்லை, இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தெரியுங்களா லைவில், இவங்களுக்கே ஒரு கூஸ் பம்பை ஏத்தனமாக இருந்தது. ஏன்னா அவரு மண்ணிலேயே, அதாவது செந்தில் பாலாஜி மண்ணிலேயே அதை சொல்லியே சொல்கிறாரு. இங்கே ஒரு திருப்பார் இல்லை, அதாவது ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு, எந்த பிஸ்னஸ்ன்றதையும் சொல்லி தாங்க சொல்லியிருக்காரு. இதை சொன்னதையுமே பார்த்தீங்கன்னா அவரால் பொறுத்துக்க முடியல. ஏன்னா அதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்டை எடுத்து விட்டா தானே நம்ம அடுத்து இங்கே கள்ள கட்ட முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்திற்காக ட்விட்டில் என்ன போட்டிருக்காருன்னா, அதாவது கரூரில் அந்த 41 பேர் உயிரிழந்ததுக்கப்புறம் யார் ஓடி ஒளிஞ்சது, யார் மக்கள்கிட்ட போய் நின்னது, யார் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் மக்களாக இருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்தது, அதுக்கப்புறம் திருச்சி ஏர்போர்ட்டில் அதாவது பத்திரிகையாளர் வந்தாங்களாம், அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஓடினது யார் அப்படின்ற விஷயங்களை பதிவு செஞ்சுருக்காரு. இங்கே விஜய் அவர்கள் ஓடு ஓடு ஓடுன்னு ஓட அந்த விஷயத்தை அந்த பாட்டை சொன்னார் பார்த்தீங்களா, அதுக்கு பதில் இவர் கொடுக்குறாரு யார் ஓடுனதுன்னு சொல்லி. அதாவது உங்களுக்கு தான் பதில்லாம் அப்பயே கொடுத்தாச்சே, இப்பயும் அந்த பதிலை நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கிறோம். அதாவது உங்களுக்கு கண்ட்ரோலில் அதாவது உங்கள் கண்ட்ரோலில் காவல்துறை இருந்தது. இங்கே மக்கள் பாதிக்கப்பட்ட சம்பவங்களை பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு உங்களுக்கு ஏதாவது நடந்து விடக்கூடும், அதெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கே போக சொன்னது யார் ராஜா? செந்தில் பாலாஜி ராஜா அவர்களே நீங்கள் தான். அதாவது உங்கள் அரசு தான் போக சொன்னிச்சு, அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து போனார். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களே, விஜய் அவர்களையும் அழைத்து கொண்டு போகலாம்ல, அவரால் நடந்துச்சுன்னு சொல்கிறீங்களா, அவரையும் அழைச்சிட்டு போயிருக்கலாம்ல. ஆனால் அதெல்லாம் செய்யலை. ஏன்னா நீங்கள் தான் முடிவு செஞ்சுட்டீங்களே ஆரம்பத்தில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன செய்யணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்போதைய முதல்வர் அவர் 1 மணிக்கெலாம் வர வச்சது யார்? இதெல்லாம் ஒன்றுமே எங்களுக்கு புரியலப்பா. ஏன் அடுத்த நாள் போய் பார்க்க முடியாதா? இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நீங்கள் போய் உடனே பார்த்து மலர் வளைய வைக்கணுமா? என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை, அங்கே மக்கள் அதாவது அந்த 41 குடும்பங்களை சேர்ந்தவங்களாம் என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க, எப்படி உயிரிழந்தாங்கன்னு தெரியாமல் அல்லோலப்பட்டுருக்காங்க. நீங்கள் போய் மலர் வளைய வச்சிங்களே, எல்லாம் நியாயமா? இதை பற்றி தான் நிறைய நம்ம பேசிட்டோம், உடற்குறை ஆய்வு பற்றியும் பேசிட்டோம். அவசரமாக நீங்கள் நடுவில் பண்ணதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் போயிடுமா? இது குறித்துலாம் நீங்கள் பேச மாட்டீங்க. உங்களை இப்போ நீங்கள் ஓடி ஒளிஞ்சிங்களா இல்லையா? அப்போ இதை பற்றி தானே விஜய் அவர்கள் சொன்னார். உடனே நீங்கள் போக சொல்லிட்டு ஓடினார்னு சொன்னீங்கன்னா மக்கள் உங்களை ஓட விட்டாங்க. விஜய் அவர்களை அதே மண்ணில் திரும்ப பேச வச்சுட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவா? டண்டனக்கா டனக்கட்டக்கா நம்மளும் இதைத்தான் சொல்ல தோணுகிறது. பார்த்தீங்கன்னா அதாவது விஜய் சொன்னதை திரும்பவும் நாமும் சொல்கிறேன். நிற்காம ஓடு ஓடு ஓடு, இன்னும் ஓடிக்கிட்டே இரு, நீ அவ்வளோதான். இதில் முதல்வர் விஜய் அவர்கள் நிறைய விஷயத்தை பற்றினா பேசியிருக்காங்க. இதில் வேலிடான நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. இதில் முக்கியமாக நான் எனக்கு பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் அரசு அலுவலகத்திற்கோ எங்கே சென்றாலும் சரி லஞ்சம் கேட்டார்கள் அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள், இல்லைனா முதல்வர் விஜய் அவர்கள் இருக்காரு, இது எங்கள் ஆட்சின்னு சொல்லுங்கள். அதை மீறி ஏதாவது லஞ்சம் வாங்கினாங்கன்னா நீங்கள் நான் இருக்கேன் என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். பார்த்தீங்களா, எதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தராவது இப்படி பேசியிருக்காங்களா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இப்படி பேசத்தான் முடியுமா? இல்லை எடப்பாடியார்கள் அவர்கள் பேசத்தான் முடியுமா? பேசியிருந்தால் என்ன நடக்கும்? உங்கள் ஆளுங்க தங்கையா வாருங்க, நாங்கள் உங்கள் ஆளுங்க தங்கையா கேட்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம்ல.
இப்போ யாருமே கேட்கலங்க. அரசு அலுவலகத்துக்குலாம் போனீங்கன்னா பயப்படுறாங்க. நம்மளே லஞ்சம் குடுக்குறோன்னு சொன்னா கூட வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. யாராவது ஏதாவது பண்ணிவிட்டாங்கன்னா வேலை போயிருமேன்னு சொல்லி, அந்த விஷயத்திற்காக விஜய் அவர்கள பாராட்டலாமா இல்லையா? அது நடந்துச்சா இல்லையா அப்படின்றது தான் இப்போ கேள்வி. இது வேலிட் பாயிண்ட் தானே. அதற்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாருங்க. என்னன்னா, தேர்தல் பிரச்சாரத்திற்கு பெரம்பலூருக்கு போயிருந்தாரு. அதற்கு முன்னாடி அரியலூர் இந்த பக்கம்லாம் போயிட்டு வந்திருந்தாரு. அப்போ காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா, பெரம்பலூர்ல கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கு சார். அங்க போனீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. இப்போதைக்கு வேண்டாம். இத தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அத தள்ளி வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு விஜய் அவர்கள் வந்து கூட்ட நெரிசல் இருப்பதாலும் பார்த்தீங்கன்னா, அதாவது நேரம் ஆயிருந்தாலும் அவர் சந்திக்கிறதுக்கு தயாரா தான் இருந்தாரு. இதெல்லாம் காரணம் குறித்து என்னை மன்னித்து விடுங்கள், நான் வர முடியல, உங்களை சந்திக்க முடியலன்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்ப இன்னொரு பாயிண்ட் இருக்கிறாரு விஜய் அவர்கள் தான் இதை சொன்னார். நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வர வழியில பாத்தீங்கன்னா போலீஸ் அவ்வளவு பாதுகாப்பா கூட்டு போனாங்க. ஆனால் கரூர்ல கூட்டம் இவ்வளவு இருக்கும் அப்படின்றத ஏன் பெரம்பலூர்ல சொன்ன மாதிரி இங்க சொல்லல அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வச்சாருங்க. வேலிட் பாயிண்டா இல்லையா? அதற்கு இன்னொரு விஷயமும் சொல்றாரு. அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி ஏதோ நடக்க போகுது அப்படின்றத முன்கூட்டியே இவங்க பிளான் பண்ணி வச்சுதான் என்ன கூட்டிட்டு போயிருக்காங்க எனக்கு அப்ப தெரியல. நான் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு நன்றியெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி பளிச்சுன்னு அட்டிச்சாரு பாருங்க. இதுவும் வேலிட் பாயிண்ட் தானே. இதை யாருமே நம்ம யோசிக்கவே இல்லை. உண்மையிலுமே சொல்றாங்க. அதுல இன்னொரு பாயிண்ட் சொன்னாரு. காவல்துறை ஏன் பாதுகாப்பு கொடுக்கவில்லை? காவல்துறை இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னா எவ்வளோ பேர் அங்கே இறக்கி விட்டுருக்கணும், வரவிடாமல் செய்திருக்கணும். இதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. என்கிட்ட வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. உங்களுக்கு கூட்டம் அதிகமாக இருக்குது, நீ வர வேணாம்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்னமோ நடந்துட்டு போகுது, நான் கிளம்பி போயிருப்பேன்ல அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறார். இப்பொழுதும் கரூரில் அந்த அளவுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு ஏன்னா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. எப்படியும் 6700 போலீஸார் வந்து பாதுகாப்பு போட்டிருக்காங்க. நீங்கள் வெறும் 500 பேரை போட்டு ஒருத்தர் 600 சொன்னாங்க, ஒருத்தர் 400 சொல்றாங்க. இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு தெளிவான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கன்றத விஜய் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் இது முக்கியமான விஷயங்க. ஏன்னா சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து இந்த டிஎம்கேயோட ஐடியும் பதிவு பண்ணிட்டு வராங்க. விஜய்க்கு அரசியலே தெரியல, அரசியல் பத்தி எதுவுமே தெரியாது, மேகதாது அணையை பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு, வாயே திறக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு. நான் வாயை திறந்தேன், அதாவது சட்டப்பேரவையில் வாயை திறந்தேன், எல்லாருமே ஓடிட்டாங்க. அதாவது 40 பண்டு அப்படின்னு ஒரு வேர்டு தாங்க சொன்னேன். முழுசா அதை பத்தி கூட நான் பேசவே இல்லை. உடனே எந்திரிச்சு ஒரே ஓட்டமா ஓடுன்னு ஓடியே போயிட்டாங்க. அப்போ நான் பேச தெரியாதவனா, இல்லை எனக்கு அரசியல் தெரியலையா? மேகதாது அணையை பத்தி நான் இப்ப சொல்றேங்க. மேகதாது அணையை பற்றி இதற்கு முந்தைய அரசு இருக்கும் பொழுதே சுப்ரீம் கோர்ட்ல இது வந்தது. அப்பயே இவங்க ஸ்டெப் எடுத்து பேசியிருந்தாங்களா? திருப்பி கர்நாடக அரசு இதை பேசியிருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. இதை வந்து காதல கேட்டுதா உதயநிதி அவர்களே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, இதெல்லாம் கேட்டு இதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க ஆட்சியில இருந்து தானே அப்படியே டிராவல் ஆகி இங்க வருது, உங்க காவல்துறை இருந்தவர் தானே இப்பயும் வராங்க. இப்ப எப்படி அதே அரசு அலுவலர்கள் எல்லாம் லஞ்சம் வாங்குறதுல காவல்துறை எல்லாம் பார்த்தீங்கன்னா செவனே அவங்க வேலை செய்யறாங்க அப்படின்னா, உங்க ஆட்சியில செய்யல அப்படின்னா உங்க ஆட்சியில என்ன நடந்துச்சு, நீங்க என்ன பண்ணீங்க ராஜா அப்படின்ற கேள்வியும் முன்வைத்து பேசியிருக்கிறார் விஜய் அவர்கள். அதற்கப்புறம் நான் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவே முடியாது, நிறைவேற்ற மாட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க. ஒன்னொன்னா நான் நிறைவேற்ற தான் செய்வேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஊழலை பண்ணி வச்சுட்டு நீங்க போயிருக்கீங்க. அதற்கு உதாரணம் ஒரு விஷயம் சொன்னாரு. சென்னையில மேம்பாலம் கட்டுவதற்கு டெண்டர் விட்டதுல டபுள் மடங்கு காசு வாங்கியிருக்காங்களா? அது வந்து கண்டுபிடிச்சு அந்த டெண்டரை ரத்து பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் பார்த்தீங்கன்னா இவங்க ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னு டெண்டர் விட்டதுல ஏகப்பட்ட கொள்ளையடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்கணும் ஒன்னொன்னா. இப்போ 55 நாள்லேயே இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மக்கள் எங்களை போட்டுருவீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணி கொண்டே இருக்கிறத வந்து சமூக வலைதளங்கள்ல சொல்லிக்கிட்டே வரீங்க அப்படின்னா, இந்த 55 நாள் எப்படின்னா இது வெறும் சேம்பிள் தான், இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அண்ணா பிறந்த நாளைக்கு கண்டிப்பா தாய்மாமன் சீரு நான் சொன்ன மாதிரியே தருவேன், இது ரீல் இல்லை ரியல் மாமே அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன்னா அவங்கள ரீல் விட்டு தானே செஞ்சுட்டு இருக்காங்க, நான் ரியலாக செய்கிறேன் அப்படின்றதையும் ஆழமாக பதிவு பண்ணியிருக்காருங்க. ஏன்னா இவங்க ஊழல் பண்ண விஷயங்களை இதை கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இவங்க டெண்டர் விட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழல் நடந்தது, எங்கெங்கெல்லாம் லஞ்சம் வாங்கியிருக்காங்க, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கே இந்த 55 நாள்லேயே இவங்க வந்து தூங்காம வேலை செஞ்சுருக்காங்கன்றது ஒவ்வொருத்தரும் செய்தியாளர் சந்திப்பில் இந்த அமைச்சர்கள்லாம் பார்க்கும்போது தெரியுதுங்க.
அந்த அளவுக்கு வேலை செஞ்சதுனால தான் இவ்வளோ விஷயம் வெளியே வந்திருக்கிறது. இன்னும் போக போக என்ன வரும் அப்படின்றதையும் விஜய் அவர்கள் தெளிவாக பேசியிருக்காங்க. எந்த அளவுக்கு வேலிட் பாயிண்ட் அப்படின்றதையும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிட்டே பாருங்கள் மக்களே. இதில் திரும்பவும் ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் நினைவு கூறிக்கிட்டே வராரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பேசுகிறேன்னு சொல்கிறீங்கல்ல, குளத்தூரில் 5 நிமிஷம் பேசினதுக்கே மக்கள்லாம் கொத்து பரோட்டா போட்டாங்க. இதில் திரும்ப பேசுன்றீங்களே, இன்னும் பேசணும்னா மொத்தமாக சொல்லி முடிஞ்சிடும். மக்களே நல்லா நீங்கள் இதை உற்று நோக்குங்க. கரூரில் நான் மக்களை சந்தித்து மக்களுக்காக எல்லா விஷயங்களும் செய்யணும், இல்லை மக்களுக்காக நான் உழைக்கணும், மக்களுக்காக பார்த்திங்கன்னா இந்த ஊழல் லஞ்சம் இல்லாத ஆட்சியை அமைத்து காட்டணும்னு சொல்லிட்டு தான் நான் உங்களை பார்த்து சந்தித்து பேசலான்னு வந்தேன். ஆனால் அங்கே என்ன பண்ணாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தயவு செய்து இவங்களை இந்த 2026 தேர்தலில் யாருன்னு காட்டிட்டீங்க. ஆனால் இதற்கு அப்புறமும் அவங்கள உள்ள விடாதீங்க, ஓட துரத்தி அடிங்க அப்படின்னு சொல்லி சரியான ஒரு பஞ்சு வச்சாருங்க. இதுவும் ஒரு வேலையிடா பாயிண்ட் தான். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது நான் குதிரை பேரம் பேசுகிறேன், வாஷிங் மிஷின்றாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோபா மாடல் அப்படின்றாங்க, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர இவங்க பண்ண விஷயங்களை தொடர்ந்து பண்ணதே தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நான் திரும்ப இதுக்கு பதில் கொடுக்க விரும்பலை. ஏன்னா இவங்க பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சியில், இதை தூசு தட்டி இதெல்லாம் கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வர்றதற்கே நாங்கள் பாடுபட்டுருக்கோம். அதனால் இதை திரும்ப அவங்க சொன்னதில் எதிர்பார்ட்டு நான் விரும்பலை. மக்களுக்கு என்ன தேவையோ மக்களுக்காக நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறோம், மக்களை ஏமாற்ற விரும்பலை அப்படின்னு சொல்லி செம்மையான ஒரு பஞ்சை வச்சுட்டாருங்க. இது போதாது அவங்களுக்கு. இப்போ வீடியோட இறுதி பகுதியில் முக்கியமான சில விஷயங்களை சொல்லிட்டு முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஓடி ஒளிகிறது யாரு, ஓடி ஒளிஞ்சது யாரு. இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் வரைக்கும் ஒருத்தர் போயிருக்காரு, ஏவா வேலை சொல்கிறாரு. அங்கே ஏன்பா ஓடணும், அதாவது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா குட்டிக்காரனை அடித்து பெல்ட் அடித்து ஒரே ஓட்டமாக ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார். இங்கே செந்தில் பாலாஜியும் ஓடி ஒழிஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே நோண்ட அதாவது ஊழல் நடந்தது நோண்ட எங்கே போய் கதவை தட்டுறாங்கன்னு நீங்கள் பாருங்களேன். இந்த தீய சக்தி எந்த சக்தி கதவை போய் தட்டுதுன்னு பாருங்கள். அங்கே தட்டிட்டு மண்டிடுறது தான் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சோழியும், அதாவது டிஎம்கேயோட சோழியை முடிச்சிட்டாருங்க. இதில் முக்கியமான இறுதியாக ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் கூறினார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அரசு பணி தருவது மட்டும் இல்லைங்க, இனிமேல் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது, வருங்கால சந்ததிகளை தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட அரசியலை பண்ணுவதற்கும் யாரும் துணியக்கூடாது, அதாவது ஒரு உயிர் பலிகடாவதற்கு துணியக்கூடாது அப்படின்றதுனால கரூரில் ஒரு நினைவு சின்னம் அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிட்டாரு. இப்போ சொல்லுங்கள், தமிழக முதலமைச்சராக 50-55 நாளில் எந்த அளவுக்கு மாற்றம் நடந்திருக்கிறது அப்படின்றதையும் கரூரில் நடந்த சம்பவங்கள் குறித்தும் ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா வேலியில நிறைய பாயிண்ட்டுகளை சொல்லியும் அதற்கப்புறம் இவங்க பூர்ண சம்பவங்களுக்கு சவுக்கடி கொடுத்து விஜய் அவர்கள் பேசினார் அப்படின்றத உணர முடிகிறது. ஒரு மாற்றம் நடந்திருக்கிறதா இல்லையா அப்படின்றதையும் நாம் உணர முடிஞ்சுகிறது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தமிழக அரசியலில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம். அவதூறு பரப்பும் விஷயங்களை தெளிவாக எடுத்து சொல்லுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுங்கள். வணக்கம்.